Students, applications of matrices and determinant exercise 1.4 first fourth sum. Okay, first fourth sum. The question is 3 by x minus 4 by y minus 2 by z equal 2 by z minus 1 equal to 0. Next 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 equal to 0. Next one 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 equal to 0. Okay, இது வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா கிராமர் ரூல் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும், put 1 by x equal to capital X அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by y equal to capital Y and 1 by z equal to capital Z we get. ஓகேங்களா, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3x கொடுத்துக்கிற கொஷினில் 3x minus 4y minus 2z equal to 1, then x plus 2y plus z equal to 2, next 2x ஓகேங்களா minus 5y minus 4z equal to minus 1. ஓகேங்களா, எல்லாமே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கொடுத்துக்கிற ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட கோஃபிஷியன் ஒயோட கோஃபிஷியன் இசட்டோட கோஃபிஷியன். இப்போ 3 minus 4 and minus 2, next 1 2 1 2 minus 5 and minus 4. ஓகேங்களா, இப்போ சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து 3 எடுத்தால் ரிமைன் நம்பர் 2 4s are 8 5 1s are 5. ஓகேங்களா, அப்போ minus 8 plus 5 plus 4 எடுத்தால் 1 4s are minus 4 1 5s are சாரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். 1 4s are 4 1 2s are 2. ஓகேங்களா, அப்போ minus 2 நெக்ஸ்ட்டு minus 2 எடுத்தாங்கன்னா என்ன வரும், 1 5s are minus 5 நெக்ஸ்ட் 2 2s are minus 4. சிம்பிளிஃபை பண்ணால் 3 into minus 3 plus 4 into ஆட் பண்ணால் minus 6 minus 2 of minus 9. இப்போ 3 3s are minus 9 6 4s are minus 24 2 9s are plus 18. இப்போது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் என்ன வரணும் 15. டெல்டாவோட வேல்யூ இஸ் 15. ஓகேங்க, இப்போ டெல்டா எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். காலமை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் 1 2 minus 1, செகண்ட் காலம் அப்படி தான் வரும் 4 minus 4 2 and minus 5 minus 2 1 and minus 4. ஓகேங்களா, டெல்டா எக்ஸ் அதேமாதிரி ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு 2 4s are 8 5 1s are 5. ஓகேங்களா, இப்போ minus 8 plus 5 நெக்ஸ்ட்டு plus 4 into 2 4s are minus 8 1 1s are plus 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு minus 2 of 2 5s are minus 10 2 1s are 2 plus 2. ஓகேங்களா, அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் minus 8 plus 5 is minus 3 plus 4 into minus 7 next minus 2 of minus 8. சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 3s are minus 3 next 4 7s are 28 8 2s are plus 69. சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் இஸ் 15. தட் இஸ் டெல்டா எக்ஸ். நெக்ஸ்ட் டெல்டா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா ஒய் நம்ம செகண்ட் காலமும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் காலம் அப்படியே தான் வரும் 3 1 2 நெக்ஸ்ட் 1 2 minus 1 சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் காலம் அப்படியே தான் வரும் minus 2 1 and minus 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வராது. ஃபஸ்ட் நம்பர் எடுத்து 3 into 2 4s are minus 8 1 1s are 1 minus 1 of 1 4s are minus 4 1 2s are minus 2 minus 2 of 1 1s are minus 1 2 2s are minus 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 into minus 7 next minus 1 of 4 minus 2 is minus 6 minus 2 of minus 1 minus 4 is minus 5. சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 7s are minus 21 next 1 minus into minus plus side is 1 6 are 6 2 5s are 10 ஆகிடும். இப்போ ஆன்சர் இஸ் minus 5. தட் இஸ் த டெல்டா ஒய். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெல்டா இசட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா இசட் ஈக்குவல் டு தேர்ட் காலமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தேர்ட் காலம் சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலம் அப்படி தான் 3 2 3 1 2 நெக்ஸ்ட்டு minus 4 2 and minus 5 நெக்ஸ்ட் தேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது 1 2 and minus 1 சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து நம்பர் எடுத்து 2 1s are 2 5 2s are 10. ஸோ minus 2 plus 10 நெக்ஸ்ட் plus 4 is 2 1s are 1 1s are 1 நெக்ஸ்ட் 2 2s are 4 ஆகிடும் plus 1 of 1 5s are minus 5 2 2s are minus 4. So 3 into 8 plus 4 into minus 5 plus 1 into minus 9. So answer is 3 8s are 24 4 5s are 20 minus 9. Simplify பண்ணிங்க answer is minus 5. That is of delta z. இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். capital X. ஓகேங்களா, therefore capital X equal என்னன்னா delta x divided by delta. ஸோ ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 15 divided by deltaவோட வேல்யூ இஸ் ஆல்சோ 15. அப்போ கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 1 by x equal to 1. ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் y equal to delta y divided by delta. delta y is minus 5. deltaவோட வேல்யூ இஸ் minus 15. ஸோ minus minus getting cancel 1 5s are 5 3 5s are 15. ஸோ ஆன்சர் இஸ் 1 by 3. ஸோ 1 by y equal to 1 by 3. therefore y ஓட வேல்யூ இஸ் 3. நெக்ஸ்ட் கேபிட்டல் z of delta z divided by delta. delta z ஓட வேல்யூ இஸ் minus 5. deltaவோட வேல்யூ இஸ் minus 15 minus minus getting cancel 1 5s are 5 3 5s are 15. so 1 by 3 1 by z equal to 1 by 3. so z ஓட வேல்யூ இஸ் 3. therefore the solution is x ஓட value is 1, y ஓட value is 3 and z ஓட value is 3. Did you like student? Please subscribe. Thanks for watching.